பாட்டிக்கு பிடிக்காத மாதிரி எதனாச்சும் இருந்திருக்கும். அதான் போய் சொல்லிட்டு போயிருக்கான். ஏன்பா உன் விஷயத்துல அவன் எப்படி எதனாச்சும் சொன்னானா? அதை என்ன கேக்குறிய? நான் தான் பைத்தியக்காரி மாதிரி அவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். அப்படி ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ? எங்க வீட்டுல வேற கல்யாண பேச்செல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களாச்சும் நம்மளை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கன்னு. சும்மா இரு. சிவா, நான் செத்து போயிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? தெரியல.
ஏண்டி இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டு அந்த பையன் அப்படி எங்கதான் போய் தங்கிட்டு இருக்கா? எதனாச்சும் இருக்குமோ? எதனாச்சுன்னா? இல்ல வயசு பையன் எவ வீட்லயாவது போய் விழுந்து கிழந்து கிடக்குறானோன்னு கேட்டேன். உன் புருஷன் மாதிரியே எல்லா ஆம்பளைகளும் இருப்பாங்கன்னு நினைப்பா? கடத்தெருவுக்கு போயிட்டு வரதா உன்கிட்ட என்கிட்ட கதை அடிச்சுட்டு போயிருக்காங்களே உன் புருஷன், என் அப்ப கடத்தெருவுக்கா போயிருக்காங்க? வாய கிளறாத. என்ன சார் அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல சின்னையா. அப்பா 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 அந்த பஸ்ல வருது இருக்கே தல வேதனை. பாவி ரெண்டே இடத்துல தான் நிறுத்துறான். ஒண்ணுக்கு போறதுக்கு டைம் இல்ல. சேலத்துல இருந்தா வர? ஆமா பாட்டி, நம்ம அழகிரி உன்னை ரொம்ப கேட்டான். விஷயம் தெரியுமா உனக்கு? பயலுக்கு பொண்ணு பாக்குறாங்க. கூட மாட நானும் போயிருந்தேன் வை. சேலத்திலே வா. ஆமா. என்ன பாட்டி? உன் சேலத்து சிநேகித அழகிரி இதோ நம்ம மாடியில தான் இருக்கான். வந்து 3 நாள் ஆச்சு. படவா மறைக்காம சொல்லு, எங்க போய் தங்கிட்டு வர? பாட்டி அது வந்து வேற கேட்ட பையல தோலை உரிச்சு போடுவேன். உண்மையை சொல்லு, எங்க தங்கிட்டு வர? பாரு பதட்டப்படாத. உனக்குதான் பிபி இருக்குல்ல. சொல்லேண்டா. என்ன நீ சும்மா சும்மா கத்துற? நம்ம ஊர் பசங்க கொஞ்சம் பேர் ஹீரோல நாடகம் போட்டாங்க. அதுல நான் கதாநாயக போய் நடிச்சு வர. இதான் இதுக்கு போய் குதிக்கிறியே கேள்வி. இப்படி கத்திக்கிட்டே இரு. பாரு ஒரு நாளைக்கு பொட்டுன்னு படு போற. இத பாரு சொல்றேன், வர வர உனக்கு கோவம் ஜாஸ்தியா போகுது. எப்படி எப்படி நாடகத்துல நீ வேஷம் போட்டியா? கூத்தாடி பாய்ப்புல உன்னை யாரு அதெல்லாம் பண்ண சொன்னது? பச்சா பச்சா இதுக்குதான் சொல்ல சொன்னா விட மாட்டேன். ஊரை கூட்டுவேன். கிளம்புற கட்டு சோறு கட்டிட்டு நான் எங்க பாரு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு பிறகு தெரியும். சொல்ற கேளு. காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் எங்களை ஒத்திக்க. அப்படி பண்ணதால தான் ஒரே வாரத்துல போய் நாடகம் போட முடிஞ்சது. பயங்கர அப்ளாஸ். அப்ளாஸ் என்னடா? அப்ளாஸ் கேட்கறது. உனக்கு தட்டினாங்களா? கேள்வி நீ பாத்துருக்கணும். என்னமோ போட. நீயாவது குடும்பத்துல உருப்படியா படிச்சு ஒரு நல்ல பேரை வாங்குவேன்னு பார்த்தா உங்க அப்பா மாதிரியே சினிமா டிராமான்னு சுத்த ஆரம்பிச்சிட்ட. பொன்னைய சொல்லி என்ன அப்பம் புத்தி அப்படியே வந்திருக்கு. சரி போ, மாடியில இருக்கான். யாரு? அழகிரி. சின்னையா பாவம் செமையா மாட்டிக்கிட்டாங்கல்ல. வேணும் வேணும் விட்டு விட்டு ஓடுறாங்கல்ல. கை கொடு கிழவி. எதுக்குடி? குடு சொல்றேன். கிழவி கொடுத்தாலும் ஒண்ணு கொடுத்த செண்பத்துல மறக்க மாட்டாங்க. ஏண்டா வரதா இருந்தா லெட்டர் போட்டு வரதுக்கு என்ன? இப்ப பாரு உன் வீட்டு போத்த சொல்லி நான் மாட்டிக்கிட்டேன். இப்படி ஒரு டிராமா பண்ணிருக்குன்னு எனக்கு எப்படா தெரியும்? எப்பவும் போல நான் வந்தேன். ஏண்டா இந்த ஐடியா வச்சிருந்தவன் நீ இல்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். என்னன்னு? வந்து தொலையாதுன்னு. வேற என்னன்னு? கிழிச்ச. ஆமா, ஈரோட்லயே நாடகம் போட்டீங்க. சேலம் பக்கமாச்சா? ஏன்னா சொல்லி இருந்தா நான் கூட வந்திருப்பேன்ல. நீ வேற நாடகம் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. இந்த கதையே வேற சாமி. என்னடா சொல்றேன். தா புள்ள சிவகாமி. எத்தனை வாட்டி சொல்றது பெத்தவளை போய் பேர் சொல்லி கூப்பிடாதுன்னு? பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? சரி என்ன? ஆமா, நேத்து சாயந்தரம் கடத்தலுக்கு போறதா சொல்லிட்டு போனாங்களே உன் புருஷன் இன்னும் வரல போல இருக்கே. ஆமா, இதை கேட்கறதுக்கு தான் நீ இப்ப தூக்கி கட்டிட்டு வந்தியாக்கும். போடி போ, போய் வேலையை பாரு. காலங்காத்தால வயிற்று சொல்ல கட்டி. சரி விடு. என் ஆளு வந்துருச்சா? எப்பவோ. எங்கடி போயிருந்துச்சா? பாவம் ஈரோட்ல போய் நாடகம் போட்டு வந்திருக்காக. அதுக்குள்ள போய் ஆச்சு ஈர பேனாக்கிட்டிய. நீ இருந்தா என்ன பண்ணுவ? காமால கண்ணுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்ச. கிழிஞ்சது போ லம்பாடி லுங்கி. என்னங்கடா இது அம்பளி மாமா கதை மாதிரி இருக்கு. என்னமோ காடுங்கிற, ராஜகுமாரிங்கிற, லவ்ங்கிற, இங்க கூட்டியார போறேங்கிற. என்னடா இதெல்லாம்? ஏண்டா அந்த பொண்ணு இப்ப இங்க காட்டுலயா இருக்கு? பேய் பிசாசான தொலைக்க போதுரா பாவி. தரையில கால் பட்டுச்சா பாத்தியா? இந்த பாரு, இந்த கிண்டல்ல வேணாம். சீரியஸா சொல்லு, இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? அது காடு, மனுஷ மாஞ்சாதி இல்லாத இடம். அதால தப்பிச்சுக்கிட்ட. இங்க வீட்டுல முடியுமா? முதல்ல உன் கிழவி எப்படி சமாளிக்க போற அத சொல்லு. என்னடா அது? நான் உன்ன ஐடியா கேட்ட திருப்பி நீ என்னைய கேட்டுட்டு இருக்க? நான் தான் குழம்பு போயிடும் சொல்றேன்ல.
ஏன்பா சிவசுப்பிரமணி, ஒரு சின்ன டவுட். என்ன? இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு பாவம் சின்ன வயசுல இருந்து உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க, அதுக்கு என்ன வழி? அவளை கல்யாணம் பண்ணி போறதா நான் என்னைக்குமே சொன்னது இல்லையே. எங்க அப்பா அம்மா இருக்கும்போது ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, வாஸ்தவம். அதை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க பாவம் மனசை கெடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நான் பொறுப்பு? டேய் சிவா, இங்க பாரு, இது நல்லா இல்ல. உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லன்னா கட் அண்ட் ரைட்டா அந்த பொண்ணுகிட்ட நீ சொல்லிருக்கலாம்ல. என்னடா நீ இது போய் மூஞ்சில அடிச்ச மாதிரி அவகிட்ட எப்படி சொல்றது? ஜாட மாடி 1000 தடவை சொல்லியாச்சு. அது அவ கேட்டா தானே. அவ பாட்டுல ஒரு கற்பனை வளர்த்துட்டு சுத்திட்டு இருக்கா. எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்ண சொல்ற? ஏன்டா டேய், தெரியாம தான் கேக்குறேன். செம்பகத்துக்கு அப்படி என்ன குறை? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. பாவம் தங்கமான பொண்ணு. டேய், அவ பொண்டாட்டி என்னைக்குமே நான் நினைச்சு பார்த்தது இல்லடா. Why don't you understand this? எக்ஸ்கியூஸ் மீ, ம்? உங்க கூட ஒரு நிமிஷம் பேசலாமா? நீங்க பேர் சொன்னதுமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பிரபலம் ஒண்ணு கிடையாது. இந்த ஊர் தான். என்ன தெரியல? இல்லையே. போச்சுடா. அந்தோனியா ஸ்கூல்ல நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப நீங்க 4ஆம் கிளாஸ் படிக்கல? மேல திரு சேஷங்க, ஜவுளி கடை தர்மலிங்க பையன். அமெரிக்கால இருந்து வந்திருக்கீங்க. நானே தான். உங்க அப்பா சொல்லிருப்பாரு. சொன்னாரு. இந்தாங்க ஒரு சின்ன பிரசன்ட். என்னது? அட வாங்கிதான் பாருங்களேன். நான் என்ன பாமா கொடுக்கறேன். இதெல்லாம் எப்ப எடுத்தீங்க? போன வெள்ளிக்கிழமை நீங்க சாமி கும்பிட வரல அப்போ. நான் பார்க்கலையே. அதான் நம்ம ஸ்பெஷாலிட்டி. நோ போஸ்ட் போட்டோகிராஃப்ஸ், ஆல் கேண்டிட் ஷாட்ஸ். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரியாத விடுங்க, நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்ன? கல்யாணம் பண்ணிட்டு தான் அமெரிக்காவுக்கு போனது எங்க அப்பா ஒத்த கால்ல நிக்கிறாரு. எனக்கு இஷ்டம் இல்லைன்னு வைங்களேன். அன்னைக்கு உங்களை கோயில்ல பார்த்தனா மனசு மாத்திக்கிட்டேன். சுத்தி வளைக்க வரும்பல உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ வாண்ட் டு மேரி. என்னை கட்டிக்கிறதுல உங்களுக்கு ஆட்சேபம் ஒண்ணு இல்லையே? என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க? ஆட்சேபனை இருக்கு. ஏன்? அமெரிக்கா வரதுக்கு பிடிக்கலையா? அதில்ல. அப்புறம் நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
சிவா, இதுக்குதான் சொன்னேன் இங்க தனியா இருக்கு வீட்டுக்கு போயிடலான்னு. இப்ப புரியுதுல? இதான் வீடா?
ஹலோ, நான் தான் அழகிரி. சொல்லியிருப்பானே. நிறைய. ஏண்டா ஏதாவது சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தான் வரோம். சரி, அப்ப நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்படி வெளிப்படுத்துக்கிறேன். ஓ, நானும் வரேன். அப்ப நீ படுத்துக்கன்னா காலையில பேசிக்கலாம். உள்ள தாப்பா போட்டுக்கோ. காலையில யாராவது தட்டினாங்கன்னா பட்டுன்னு திறந்து வைக்காத, நான் கூப்பிடுவேன். அடிச்சு பிடிச்சு மேல கொண்டு வந்துட்ட. யார் கண்ணிலையும் படாம எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்கலாம்னு நினைக்கிறேன்? மேனேஜ் பண்ணிக்கலாம்யா. நாளைக்கு ஒரே நாள். அதுக்கப்புறம் நாளைக்கு காதால ஏதோ ஒரு கோயில வச்சு தாலி கட்டுற மச்சி. டேய், என்னடா சொல்ற? இந்த பாரு, காலையில போய் முதல் வேலையை ஒரு அயரை செட்டப் பண்ணி வேண்டியது. சின்னுவே நாளைக்கு காத்தால கூட்டிட்டு போய் ஒரு தாலி கட்டிட்டு வேண்டியது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டியாந்து பாட்டி கால விழுந்தா வெளில போடான்னு சொல்லிட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் கத்துவாங்க, அப்புறம் எல்லாம் சரியாப்படையா. ஏன்னா நம்ம கேள்வி தானே. என்னடா நீ, நான் என் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க, நீ வாயை திறக்க மாட்டேங்கிற. என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல. நீ அவளை பார்த்து முழுசா இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல. அது வேற ஓடுகாலி பொண்ணு. யாரு என்னன்னு இன்னும் சொல்லலங்கிற. அதுக்குள்ள போய் தாலி கட்ட நிக்கிறியடா? அறிவு இருக்கா? ஏதோ 2 நாளைக்கு வச்சு 4 தடு தட்டிட்டு விட வேண்டியதானே. என்னமோ பெருசா தாலி கட்டுறேன் குடும்பம் நடத்துறேன்னு சொல்லிட்டு. என்ன பேசுற நீ? இந்த பாரு அழகிரி, சின்ன வயசுல இருந்து என் கூட பழகினவன் நீ. உன்னோட பயம் என்னன்னு புரியுது. எப்படி பார்த்தாலும் இதெல்லாம் சரியில்லைங்கிறது எனக்கும் தெரியும். என்னமோ எனக்கு அவளை பிடிச்சு போச்சுதையா. கட்டியறேன். சின்னையா, 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 வெளில படுத்திருக்கீங்க? இல்ல வெளில படுத்திருக்கீங்களேன்னு கேட்டேன். அது ஒண்ணு இல்ல சரசு, உள்ள ஒரு புழுக்கமா இருந்தது, அதான். டேய் காபிடா. சரசு சரசு, அதுலதான் தண்ணி இருக்கு, அப்புறம் எதையும் எடுத்து போறேன். தண்ணி மட்டும் தினைக்கும் மாத்தணும்னு நீங்க தானே சொன்னீங்க. சரி, சீக்கிரம் எடுத்து போ. மனோ, கதவை மூடு. பாத்திரலா? மனோ, மனோ. என்ன? என்னங்க அப்படி பாக்குறிய? ஒண்ணுலயே. என்னாச்சு, வெளியே படுத்தியலா? ஆமா, காத்தோட்டமா. ஆமா, என்னாச்சு இவளுக்கு? காலங்காத்தால இந்த மொழி முடிக்கிறாக. அது எந்திரிக்கிறப்ப கனவு கனவு எதனாச்சும் பாத்திருப்பான். ஏண்டா? அண்ணாச்சி, நேத்து நீங்க பாத்துருக்கணும். என்னத்த? அவங்களே கேளுங்கள, பாட்டி என்ன கொடுத்தாங்கன்னு. சம்பகம். பலார்னு ஒரு அறை கன்னத்துல. நெசமாவா? ஏடா சொல்லவே இல்லையே. அப்புறம் பொட்ட பிள்ளை நான் வேற பாத்துட்டேனா, பாவம் கூனி போயிட்டாங்க. சம்பகம். ஆமா, இல்லன்னா எங்களுக்கு தெரியாதாக்கும். என்னமோ நேத்துதான் நாங்க பார்த்த மாதிரி கோமட துண்டு அதுவுமா ஊட்ட சுத்தி சுத்தி ஓடுறத எத்தனை வருஷமா பார்த்தாச்சு.
பாட்டி புடிச்சிட்டாங்கன்னா போதுமே, போடுற சத்தத்துல ஊரே அலறுமே. செண்பகம் வர்றேன். இருக்கிற குழப்ப பார்த்தாதன்னு இடையில இவ வேற. சரி சரி, நீ வெளிக்கிளிக்கு போறதா இருந்தா முதல்ல முடிச்சிடு. அவ குளிக்கணும் இல்ல. பாரு, உன் பாட்டுல நீ கதை வந்து வெளில பண்ண எப்படி இப்ப பாத்திருந்தா? இல்ல, நீ வெளியில தூங்கிட்டு இருந்த. எனக்கு அவசரமா பாத்ரூம் போகணும் போல இருந்துச்சு. அதான். சரி சரி. சின்னையா, சரி சரி, இரு வர. யாரது? வேலைக்காரி. அழகிரி. யாரு? நான் தான்டா. அழகிரி அழகிரி. டேய் இருடாண்ணா. சரசு கழுத்தாடா, சீக்கிரம் வாடா. டேய் நீ வா. 2 பேர் உள்ள எதுக்கு? பஸ் இருக்கு. சின்னையா, சார். என்னது? என்ன சார்? ஒண்ணும் இல்ல சரசு. எதனாச்சும் வேணும்னு கூச்சப்படாம கூப்பிடுங்க. சரி சரி. சிவா போயிட்டா. இவ்வளவு என்னடா பண்ணிட்டு இருந்தா? பானையை போட்டு உடைச்சிட்டாடா. சனிய சனிய. சரி வா. என்னங்க? நீ வரல? இல்ல. என்ன? என்னங்க? ஒண்ணும் இல்ல. உனக்கு என்ன வேணும்? இல்ல, வீட்ல பலகாரம் பண்ணாங்க, அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் உன்னை கேட்டேன். இல்ல. என்ன இல்ல ஏதாவது சாக்கு வச்சுட்டு அவளை பசங்க இடத்துல எது இப்படி சும்மா அலையற? உனக்கு வெக்கமா இல்ல? இத பாரு, இனிமே ஏதோ குடுக்கறா இருந்தா கீழே கொடுத்து போ. 10 வாட்டி மேல வந்துட்டு இருக்காத. ஓகே? என்ன ஆளியா நீ? அந்த பொண்ணு போய் அப்படி திட்டிட்ட. இத பாரு, உங்களுக்கு மட்டும் தான் ஃபீலிங்ஸ் இருக்குதா? எங்களெல்லாம் கிடையாதா? அப்படி கத்தல வை. ஒரு நாளைக்கு 10 வாட்டி மேல வந்துட்டு இருப்பாடா. உனதான் தெரியுமே. என்ன இருந்தாலும் அந்த வார்த்தை நீ அவளுக்கு யூஸ் பண்ணிருக்க கூடாது. அவன் துடிச்சு போயிட்டா. சரி சரி, இந்த பொண்ணு இன்னும் பாத்ரூம்ல இருக்கா.
என்னடி என்னம்மா ஏ செண்பகம் என்னது இது பாரு இங்க பாரு அழாத அழாத இங்க பாரு